ஹாய் ஆல். இன்றைக்கி செகண்ட் டே நம்மளுக்கு கொடைக்கானலில். இன்றைக்கி வந்து ஏர்லியாகவே இறங்கிட்டோம் 9:30க்கு. இன்றைக்கி வந்து நம்ம அந்த பேக்கேஜ் மாதிரி தான் போயிருந்தோம். ஸோ இன்றைக்கி போகிறது வந்து மன்னவனூர் லேக். போகிற வழியில் வந்து இந்த பழனிமலை வியூ பாயிண்ட் இது. இங்கேருந்து பழனி கூட கொஞ்சம் கிட்ட தான் சொன்னார் அந்த டிரைவரு. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த பழனிமலை வியூ. இதுக்கு அடுத்தது போகிற வழியில் பூம்பாறை வந்துச்சு. இது பூம்பாறை வியூ பாயிண்ட். நாங்கள் இப்போது இந்த பூம்பாறை வியூ பாயிண்டில் தான் இருக்கோம். நம்ம இருந்த நாயுடுபுரத்தில் இருந்து மன்னவனூர் லேக் வந்து உங்களுக்கு 1.5 hours ஆச்சு ஆக்சுவலாக ரீச் ஆகிறதுக்கு. ஆல்மோஸ்ட் 35 kilometers. போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா பூம்பாறை ரோடு வழியாக தான் போகணும். அப்போ தான் அந்த பார்த்தோம் இல்லையா, அந்த பூம்பாறை வில்லேஜ், அது கீழே அந்த பார்த்திங்கன்னா அந்த வியூவிலேருந்து இப்படி கீழே பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜ் வரும். அண்டு அங்கே அந்த வழியாக போயிட்டு தான் நம்ம மன்னவனூர் லேக் போகணும். நம்ம ஆக்சுவலாக யூக்கலிப்டஸ் சேலை பார்த்துருப்போம் இல்லையா, நீட்டாக. இதுவும் யூக்கலிப்டஸ் சேலை தானா. போகிற வழியில் அந்த டிரைவரை நப்பிச்சு காமிச்சார். இது கொஞ்சம் அதை விட ஸ்ட்ராங்குன்னு சொன்னார். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது வந்து ஷீப் ஃபார்ம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1300 acres கிட்ட சொன்னார் அந்த டிரைவர் அண்ணா. அண்ட் ஈவன் நிறைய ஷூட்டிங்கெல்லாம் இது உள்ள ஏதோ ஒரு 8 இடமோ 5 இடமோ ஏதோ சொன்னார், அது இருக்கா. ஸோ ஷூட்டிங்கும் அப்பப்போ நடக்கும்னு சொன்னார். ஷீப் ஃபார்ம்லேருந்து வெளியே வரும்போதே சரியான மழை. இது வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் மன்னவனூர் லேக். ஆனால் பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழைன்றதுனால நாங்கள் கார்லேயே ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணோம். கொஞ்சம் லைட்டாக மழை நின்னதுக்கப்புறம் தான் இறங்கி உள்ளே போனோம். பட் போட்டிங் இருக்குமான்னு தெரியல, அதனால் உள்ளே போயிட்டு தான் பார்க்கணும். வந்து மன்னவூர் லேக்குக்கு வந்திருக்கோம். ஆமாம், இப்போது கொஞ்சம் மழை பெஞ்சிட்ருக்கு. நம்ம அந்த ஷீப் ஃபார்ம் போனோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. ஸோ இங்கே வந்திருக்கோம் நாங்கள். மழை பெஞ்சிட்ருக்கு, போட்டிங் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ டீ குடிக்கலான்னு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, மழை நின்று இருக்கு. ஸோ போயிட்டுருக்கோம். என்ட்ரன்ஸ்லேருந்து ரொம்ப தூரம் நடக்கணும் உள்ள லேக்குக்கு. போயிட்டே இருக்கோம். திருப்பி மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது. போயிட்டே இருக்கோம். ரொம்ப லாங்காக இருக்குது. எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள். ஆக்சுவலி இது வந்து ஆல்மோஸ்ட் 230 acres நினைக்கிறேன். கிட்ஸ் ப்ளே ஏரியா கூட இருக்குது பாருங்கள். நிறைய பேர் அங்கே அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், போட்டிங் எதனா மழை நின்னா போகுமான்னு. பட்டு இல்லை, ஆக்சுவலாக ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் ரிட்டன் திருப்பி அந்த என்ட்ரன்ஸ் கேட்டுக்கிட்ட வந்தால் ஒரு கேன்டீன் இருந்தது. ஸோ பசி, அதனால் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நூடுல்ஸு, காஃபி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. நிறைய பேர் வந்து ரிட்டன் தான் போயிட்டுருக்காங்க. நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா, சடனாக மழை வருது, சடனாக கிளைமேட் ஓகேவாக இருக்குது. பட் இருந்தாலும் சரி, போகிற வழியில் நம்ம வந்து சோலார் அப்சர்வேஷன் அண்ட் ரோஸ் கார்டன் இருக்குதுன்னு சொன்னார் அந்த அண்ணா. சரி அப்படியே பார்க்கலாம் சொல்லிட்டு கிளம்பியாச்சு அங்கேருந்து. ஹாய், இப்போ நாங்கள் சோலார் அப்சர்வேஷன் சொல்லி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அதுதான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். சோலார் அப்சர்வேஷன் இல்லையா மழைன்றதுனால. ஸோ அதனால் நாங்கள் ரோஸ் கார்டன் சொல்லி ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அங்கே போய் பார்க்கலாம்.
இங்க போட்டோ இருக்கா? ಹೊಸ పక్కన కోసం పట్టాలి. ఎత్తా పోయి సిట్ట రావాల పో ఇది పోయేదోవ ஃபைனலி ரோஸ் கார்டனுக்குள்ளே வந்துட்டோம். இது வந்து நான் ஏதோ சின்ன இடமா இருக்கும்னு நினச்சி உள்ளே போனால் 12 ஏக்கர்ஸ் எப்படி முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணலான்னு வந்துட்டோம் நாங்கள். அவ்வளோ தூரம்லாம் நம்மளால வாக் பண்ண முடியாது, போயிட்டே இருக்குது. ஆக்சுவலி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குங்க. ரோஸே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகழகான கலர்ஸு, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. டைம் ஆக ஆக ரொம்ப சில்னஸ் ஆக்சுவலி, அங்கே பயங்கர கோல்டாக இருந்தது. அப்படியே எல்லா ஃப்ளவர்ஸும் கண்ணை பறிக்குது. விடுவோமா, எடரா எல்லா பக்கம் நின்று ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் நின்று போஸ் கொடுத்து அப்பா டயர்ட் ஆகிட்டோம். நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். அவ்வளோதான், இங்கே நாங்கள் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே எங்களால் நடக்க முடியல. நாங்கள் இப்போ தான் ரோஸ் கார்டன் பார்த்துட்டு வெளியே வரோம். ரொம்ப பெரிய இடம், சூப்பராக இருந்தது. டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, மூச்சு வாங்குது. ரோடு காலியாக இருந்தது, யார் பார்க்க போகிறான்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஏதோ காமெடியாக பண்ணி வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் இப்போ கொடைக்கானல் லேக் வந்திருக்கோம். சும்மா நாங்கள் லஞ்ச் சாப்பிடல, ஸோ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சும்மா சாப்பிட்டுட்டு லேக்கு போகிறோம். பட் போட்டிங் டைம் முடிஞ்சிருச்சு, சும்மா பார்க்கலான்னு வந்திருக்கோம். இந்த கார்னர் கேஃபே பார்த்திங்கன்னா அந்த கொடைக்கானல் லேக் கிட்ட தான் வரும். ஃபுட்டு ஆக்சுவலாக ரொம்ப நல்லா தான் இருக்குது எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் அங்கே வந்து ஒரு வெறும் நூடுல்ஸ் மட்டும் ஒன்று வாங்கி நானும் பாப்பா ஷேர் பண்ணோம், சரியாக சாப்பிடல. ஸோ இங்கே வந்துட்டு ஆர்டர் பண்ணோம். அவள் வந்து சீஸ் டோஸ்ட், நான் வந்து எக் சீஸ் டோஸ்ட். அவளது எனக்கு பிடிக்கல, பிகாஸ் அந்த பட்டர்லாம் சரியாக போடாமல் ட்ரையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அதை சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு அங்கேருந்து கொடைக்கானல் லேக் போகிறோம். போகணே அம்மா உண்டு பாரு ப்ளீஸ் ஒசை கேமரா காக்கலி பசிக்குதெல்லாம் சொல்லக்கூட. குட் ஸ்லோமா வாங்க. லேக்குக்கு போகலான்னு பார்த்தா க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே அந்த ரோட்டில் அப்படியே வாக் போடலான்னு சொல்லிட்டு போனோம். நாங்கள் ஹாரர் ஹவுஸ் போகிறோம். ப்ரோ ஹாரர் ஹவுஸ் 7D ஹாட் சர்க்கிள். லேக்குக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கேம்ஸ் சென்டர் இருக்குது. சரி, அங்கேயாவது அட்லீஸ்ட் போகலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஜோ பார்த்திங்கன்னா கேமை பார்த்தவொடனே அப்படியே சந்திரமுகியாக மாறிடுவா. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஆக்சுவலி. அவ்வளோதான், இன்றைக்கி டே ஓவர். பாய்.